சிறுவாபுரி முருகன். இப்போ எல்லாருமே நிறைய அந்த கோவிலுக்கு நிறைய போயிட்டு வராங்க. ஏன் அந்த கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நண்பர் கேட்டிருந்தாங்க. வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் ஸ்ரீகுரு உமாவெங்கட். இப்போ சிறுவாபுரி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய பாலசுப்ரமணியன் அங்கே இருக்கிறாரு. ரொம்ப புகழ்பெற்ற ஸ்தலம், 500 ஆண்டுகள் பழமையான கோவில் அப்படிங்கிறது சொல்லலாம். அதாவது அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகழில் சிறுவாபுரி பற்றியும் அங்கே உள்ள முருகனை பற்றியும் அதில் பதிகம் பதிஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறது உண்மை. அருணகிரிநாதரே அங்கே அர்ச்சனை பண்ணியிருக்கிறாங்க. போய் அங்கே முருகனுக்கு சேவை செய்திருக்கிறார்கள். அந்த இடத்துல மிகவும் ஒரு பழமையான, அவர் அந்த காலத்தில் இருந்து சேவை பண்ண கோவில் அப்படிங்கிறது சிறுவாபுரி முருகன். இப்போ முருகன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், எல்லா குறைகளையும் தீர்க்கக்கூடியவர். நீங்கள் எந்த ஒரு செயலுக்குமே பார்த்தீங்கன்னா முருகன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். இந்த சிறுவாபுரி முருகனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடு கட்டுதல். எனக்கு நிலம் வாங்கிறதுக்கு உண்டான யோகம் வேணும். யாருக்கு வீடு மண் மனை யோகம் விரும்புகிறீங்களோ கண்டிப்பாக இந்த சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுடைய வேண்டுதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைவேறும். இப்போ அந்த கோவிலில் பாலசுப்ரமணியன் 4.5 அடி உயரத்தில் இருப்பாங்க. பாக்கி உள்ள பிரதிஷ்டை தெய்வங்கள் எல்லாருமே அங்கே சிவன் இருப்பாங்க, அம்பாள் இருக்காங்க, பைரவர் இருக்கார், தட்சிணாமூர்த்தி இருக்கிறாங்க. நிறைய விக்கிரகங்கள், நிறைய சுவாமி அந்த கோவிலை சுற்றி இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா மரகத பச்சையிலான கல்லை அவங்க செதுக்கப்பட்டிருக்காங்க. பொதுவாக நம்ம ஒரு மோதிரத்தில் ஒரு கல் போட்டாலே நமக்கு நிறைய எனர்ஜி கிடைக்கும். சிலருக்கு கல் போடலாம், சிலருக்கு கல் போடக்கூடாது. ஆனால் இந்த அந்த கல் போட்டதுனால அவ்வளோ ஒரு நன்மை கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். அப்போது உங்களுக்கு சுவாமியோட விக்கிரகமே அந்த கல்லினால் செதுக்கப்பட்டது அப்படிங்கிறது அதிகமான மகத்துவம் கொண்ட ஒரு கோவில் அப்படிங்கிறது சிறுவாபுரி முருகன் கோவில். அங்கே பாலசுப்ரமணியனை தவிர்த்துட்டு பாக்கி எல்லாருமே அந்த மரகத பச்சையிலான கல்லை வடிவமைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது சொல்லலாம். மிகவும் பழமையான 500 ஆண்டுகளுக்கு முன்னே உள்ள கோவில். அன்னைக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்ட விக்கிரகங்கள், ரொம்ப விசேஷமான கோவில். அங்கே நினைச்சதை நிறைவேற்றக்கூடிய ஒரு தன்மை அந்த முருகனுக்கு கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி எனக்கு இந்த நிலத்தில் பிரச்சனை இருக்குது, அங்காளி பங்காளி பிரச்சனைகள்னு சொல்லலாம். அந்த பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய ஒரு முருகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிறுவாபுரி முருகன். நீங்கள் அங்கே போனாலே போதும், உங்களோட நிலம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது அங்கே விலகுமானா கண்டிப்பாக அதற்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வீட்டில் புதிய மனை வாங்கணும், வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த வீடு வாங்குறதுக்குண்டான யோகம் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் அப்படிங்கிறது சொல்லலாம். நிறைய நண்பர்களுக்கு நாங்கள் பரிகாரமாக அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் எந்த இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு சில பரிகாரங்கள் அப்படிங்கிறது அந்த இடத்துல சொல்லப்பட்டது. சிலருக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நல்ல இடங்களில் ஜாதகருக்கு செவ்வாய் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த கோவிலுக்கு உங்களுக்கு என்ன முடியுமோ அதை போய் வச்சுட்டு வாங்க. ஏன்னா அவங்களுடைய பொருளாதாரமோ அவங்களுடைய நிலம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு நிறைய பேருக்கு இருந்தது. அப்போ அந்த நிலப்பிரச்சனை தீரணும், அதில் அவங்களுக்கு அனுகூலமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கோவிலுக்கு நாங்கள் போயிட்டு வர சொன்னோம். அவங்களுடைய ஜாதகம் அனுசரித்து, அதுவும் எந்த காலகட்டத்தில் எந்த மாதத்தில் போகணும் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு குறிப்பிட்டாக நம்ம சொன்னோம். அவங்களால அதை செய்ய முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக செஞ்சு முடிஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா போன மாதம், அதாவது இந்த மார்கழி மாதம் ஒரு நண்பர் போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்தப்போ அவங்களுக்கு தொழிலில் பிரச்சனைகள் இருந்தது, தொழில் பண்ணின்னு இருக்காங்க, அதில் நிலம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தது. அந்த சார்ந்த பிரச்சனைக்கு அந்த மார்கழி மாதத்தில் போயிட்டு அந்த சிறுவாபுரி முருகன் கோவில் போயிட்டு நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது சொன்னோம். புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு அனுகூலமாக, அந்த நிலம் வாங்குவதற்கு ஒரு அனுகூலமாக ஒரு காலமாக அவங்களுக்கு இருந்தது. அந்த முருகனுக்கு போய் நம்ம தரிசனம் பண்ணாலே நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கும். அதே மாதிரி வீடு கட்டவே முடியலை, வீடு பாதியில் கட்டிட்டு நிற்கிறது. கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு உங்களால் ஆனது எதையாட்டி வாங்கி வச்சுட்டு வாங்க, உங்களுக்கு அந்த நிலம் சார்ந்தது அப்படிங்கிறது அனுகூலமாக இருக்கும், அந்த வீடை கட்டி முடிப்பதற்குண்டான காலமாக அமையும் அப்படிங்கிறது சொன்னோம். ஏன்னா பாதி லோன் கிடச்சி அவங்களுக்கு பாதி கிடைக்காம இருக்கிறதுனால பாதியிலேயே அந்த வீடுங்கிறது நிறுத்தப்பட்டது. அப்போ முருகன் சன்னதிக்கு போயிட்டு வாங்க, அங்கே போயிட்டு உங்களுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதை சுவாமிகிட்ட வேண்டிட்டு வாங்க அப்படிங்கிறத சொன்னோம். அந்த வேண்டுதல் முன் வைத்த பிறகு ஒரு 2 மாதத்துக்குள்ளேயே அந்த வீடுங்கிறது திரும்ப கட்டுவதற்கு உண்டான காலமாக
அவங்களுக்கு அமைஞ்சது அப்படிங்கிறது சொல்லலாம். சிறுவாபுரி முருகனுக்கு யாருக்கெல்லாம் போயிட்டு வராங்களோ அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ இன்னொரு நண்பர் என்ன கேட்டாங்கன்னா, எங்க வீட்டு பக்கத்துல வந்து பிரச்சனையாகவே இருக்குது. அக்கம் பக்கம் வந்து ஏதோ ஒண்ணு பிரச்சனை நம்ம மேல பண்ணிட்டே இருக்கிறாங்க. நாங்க கரெக்ட்டா தான் இருக்கோம். ஆனா அந்த பிரச்சனைகள் வந்து எங்கள வந்து சூழுது. சந்தர்ப்ப சூழ்நிலையினாக நாங்க மாட்டிக்கிறோம் அப்படிங்கிறது தான் அவங்க சொன்ன கூற்று. அவங்கள்ட்ட சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிறுவாபுரி முருகனுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்து வெத்தல பாக்கு, பழம், தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. இனி வரக்கூடியவங்க எல்லாருமே உங்களுக்கு நட்பாகவும், நல்ல ஒரு தோழமையாகவும் இருப்பாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு சொன்னது. அப்ப அவங்க வந்து அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு, அந்த பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் இருக்குது அப்படிங்கிறது நண்பர்கள் சொன்ன ஒரு தகவலாக இருந்தது. அதே மாரி இந்த முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்தா, நமக்கு வந்து பிளட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது இரத்தத்தினால் ஏற்படும் நோயின்னு சொல்றது. அதே மாரி இந்த காலகட்டத்தில முருகனுக்கு வந்து அபிஷேகம் செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இந்த சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு போய் செய்யறது நன்றாகவே அமையும் அப்படிங்கிறது சொல்லலாம். ஆ யாருக்கெல்லாம் மனை சார்ந்த பிரச்சனைகள், மனை வேணும், இல்லன்னா எங்களுக்கு கட்டின வீடாகவே வாங்கணும், அந்த மாரி ஒரு எண்ணம் இருக்குதோ, கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த முருகனுடைய அருள் அப்படிங்கிறது எப்போதுமே உங்க கூட இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். நன்றி.